நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா லீட் கூட 1561 maximum number of coins you can get. கொஸ்டின் என்ன ரீட் பண்ணலாம். There are 3n piles of coins of varying size. You and your friends will take piles of coin as follow. In each step you will choose any 3 piles of coin, not necessarily consecutive. Of your choice, allies will pick the pile with maximum number of coins. You will pick the next pile with the maximum number of coins. Your friend Bob will pick the last pile. Repeat until there are no piles of coins. Given an array of integer piles where piles of I is the number of coins in the ith pile. Return the maximum number of coins that you can have. ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பைஸ் கொடுத்துருக்காங்க. சைஸ் என்ன 3n இருக்கும். நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ண சொல்றாங்க. என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் 3 பைஸ் சூஸ் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் பைல் வந்து அலைஸ் எடுத்துப்பான். செகண்ட் வந்து நம்ம பிக் பண்ணணும். தேர்ட் வந்து பாப் எடுத்துப்பான். ஃபர்ஸ்ட் ஃபைல் வந்து மேக்ஸிமம் நம்ம அலெக்ஸ் எடுத்துப்பான். செகண்ட் நம்ம மேக்ஸிமம் செகண்ட் எது இருக்கோ நம்ம எடுத்துப்போம். ரிமைனிங் இருக்க பாப் எடுத்துப்பான். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ காயின்ஸ் பிக் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 7 8 எடுத்திருக்காங்க. 8 வந்து அலெக்ஸ் எடுத்திருப்பான். 7 நம்ம பிக் பண்ணியிருப்போம். ரிமைனிங் இருக்க பாப் பிக் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே 1 4 2 4 இருக்கு. 4 வந்து அலெக்ஸ் எடுத்துப்பான். 2 வந்து நம்ம எடுத்துப்போம். 1 வந்து பாப் எடுத்துப்பான். அப்போ நமக்கு என்ன பிக் பண்ணியிருப்போம்? 7 2 9 பிக் பண்ணியிருப்போம். நம்ம இப்போ ரேண்டமாக பிக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம எப்படி பிக் பண்ணலான்னு பார்ப்போம். நம்ம எப்போ மூணு காயின்ஸ் பிக் பண்ணாலும் மேக்ஸிமமாக இருக்கிறது யாருக்கு போயிருந்தா அலெக்ஸ் போயிடும். செகண்ட் மேக்ஸிமமாக நமக்கு வரப்போகுது. ஸோ நம்ம எப்படி பிக் பண்ணலாம்னா நம்ம ரிமைனிங் என்ன காயின்ஸ் இருக்கோ அதில் மேக்ஸிமம் அலைஸ் கொடுத்துதான் செகண்ட் மேக்ஸிமம் நம்ம எடுத்துக்கலாம். தேர்ட் இது என்ன சூஸ் பண்ணலாம்னா இதுக்குள்ள மினிமமா பாப் கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதில் மேக்ஸிமம் என்ன இருக்குன்னா 8, செகண்ட் மேக்ஸிமம் வந்து 7, இதுக்கு லோவஸ்ட் என்ன இருக்கா 1 இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ சூஸ் பண்ணமே ஃபர்ஸ்ட் இது வந்து அலைஸ்க்கு போயிடும். லாஸ்ட் இது வந்து பாபுக்கு போயிடும். மிடில் இருக்கா நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நான் இப்போ சூஸ் பண்ணனா எப்போவும் நம்மளுக்கு செகண்ட் மேக்ஸிமம் தான் கிடைக்க போகுது. ஸோ நமக்கு வர ஆன்சரும் அதிகமாக இருக்கும். இப்போ லெட்ஸ் டேக் நான் இங்கே வந்து 7 எடுத்துப்பேன். 8ம் 1ம் கேன்சல் ஆயிரும். தென் 2 4 4 இருக்கு. 2 4 வந்து அலெக்ஸ் எடுத்துருவான். நம்ம 2 பிக் பண்ணுவோம். இன்னும் 2 வந்து பாப் எடுத்துருவோம். ஸோ நமக்கு 2 + 7 வந்து 9 வந்துடுது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா அந்த நம்ம வந்து n பைஸ் சூஸ் பண்ணணும். எப்பவும் ஃபர்ஸ்ட் பையில வந்து யார்கிட்ட கொடுத்துடலாம்? ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் பையில யார்கிட்ட கொடுத்துடலாம்னா அலெக்ஸ்ட கொடுத்துடலாம். செகண்ட் லார்ஜஸ்ட் வந்து பாப்கிட்ட கொடுத்துதான். சாரி, நம்ம எடுத்துக்கலாம். பாபுக்கு என்ன கொடுக்க போனா இதுக்கு லோவஸ்ட் என்ன இருக்கோ அதான் பாபு கொடுக்க போறோம். ஸோ எப்படி பண்ணலாம்னா அரே வந்து ஷார்ட்டடா இல்லை. ஸோ நம்ம அரையை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம அரையை என்ன பண்ணிக்கலாம்? ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபைல்ஸ். ஓகே, நம்ம 3n காயின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டோட்டலா எத்தனை காயின்ஸ் பிக் பண்ண போறோம்னா n/3 பிக் பண்ண போறோம். தென் ஸோ நம்ம m டைம்ஸ் இந்த ப்ராசஸ் பண்ணலாம். ப்ளஸ் ப்ளஸ். ஸோ எப்பவும் லார்ஜஸ்ட் எங்க இருக்குன்னா லாஸ்ட்ல இருக்கும். செகண்ட் லார்ஜஸ்ட் வந்து n-1ல இருக்கும். ஸோ n-2ல லாஸ்ட் n-1ல லார்ஜஸ்ட்டும் n-2ல செகண்ட் லார்ஜஸ்ட்டும் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா கரண்ட் இண்டெக்ஸ் வந்து n-2 எடுத்துக்கலாம். தென் சம்மு வந்து 0ன்னு ஸ்டார்டிங் வச்சுக்கலாம். ஸோ சம் ப்ளஸ் ஈக்குவல் டு ஃபைல்ஸ் ஆஃப் கரண்ட் இண்டெக்ஸ். தென் கரண்ட் இண்டெக்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். நம்ம அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா லெட்ஸ் டேக் என்கிட்ட வந்து 1 2 3 4 5 6. நான் ஃபர்ஸ்ட் வந்து 5 பிக் பண்ணிடுவேன். நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பிக் பண்ண போனா 3 தான் பிக் பண்ண போறேன். ஏன்னா 5 6 இதுல பிக் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல வந்து 5 1 5 6 வந்து நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். செகண்ட் சாய்ஸ்ல வந்து 2 3 பிக் பண்ண 4 பிக் பண்ண போறேன். ஸோ 5க்கும் 3க்கும் என்ன இண்டெக்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குன்னா 2 இண்டெக்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு.
ஸோ நான் கரண்ட் இண்டெக்ஸ் என்ன பண்ணிக்கலாம்னா 2 மைனஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம். ஓகே, கமிட் ஆயிடுச்சு. இந்த ப்ரோக்ராமோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா n log n. வை பிகாஸ் நம்ம சார்ட்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம இதில் என்ன அப்ரோச் யூஸ் பண்ணியிருக்கோம், கிரீடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம கிரீடியாக சூஸ் பண்ணி நம்ம ஹையஸ்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம்.